அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டை வச்சு ஒரு பரிகாரம் தாங்க. இதை யார் யார் செய்யணும், இதை எப்படி செய்யணும், இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பூட்டு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பரிகாரங்க, ரொம்ப எளிமையான பரிகாரம். சமயக்குறவர்கள் நால்வரில் அப்பர் சம்பந்தர் ரொம்ப முக்கியம் வாய்ந்தவங்க. அந்த அப்பர் சம்பந்தர் பாடலையே பாடி தான் இந்த பூட்டையே திறந்தாராங்க. அதே மாதிரி நம்ம துன்பத்தை எல்லாம் போக்கும் ஒரு தாந்திரீக வழிபாடு தாங்க இந்த பூட்டு பரிகாரம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடி மேல் அடி, கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம், எதை எடுத்தாலும் தடங்கள், வீண் விரயம், இது போல் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குங்க. சில பேருக்கு பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடம் சம்பந்தமான ஏதாவது வில்லங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இப்படி தீராத பிரச்சனையாக இருக்கும். பிள்ளைகளால் நமக்கு மன கஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பூட்டு பரிகாரத்தை நம்ம செய்கிறதால நமக்கு கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குங்க. நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்கிற போது யாருக்கிட்டையும் இதை நீங்கள் சொல்லக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லைங்க. ஆனால் வெளியில் இது மாதிரி நான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பூட்டை வாங்கிக்கிங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளே அப்படியே பூட்டும் சாவியும் இருக்கு இல்லையா, அது மாதிரி வாங்கிக்கிங்க. பூட்டு பூட்டியே தான் இருக்கணும், சாவி தனியாக இருக்கணுங்க. அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. அதுவும் மேலே திறக்கிற மாதிரி தாங்க இருக்கணும். நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இப்போ இந்த வீடியோவில் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி கீழே திறக்கிற மாதிரி இருக்கிற பூட்டை வாங்கக்கூடாது. மேலே திறக்கிற மாதிரி இருக்கிறது தான் சாவியோடு நீங்கள் வாங்கிக்கணும். அதையும் அப்படியே பாக்ஸோடையே வச்சுக்கோங்க. பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்காதீங்க. இந்த பூட்டை நீங்கள் கடையில் வாங்கும் பொழுது பெரிய கடையில் இருந்தால் அதே விலை கொடுத்து வாங்கிடுவீங்க. சின்ன கடையாக இருந்தால் நீங்கள் பேரம் பேசுவீங்க. அது மாதிரி பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. இதை தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுடுங்க. அப்படியே பாக்ஸோடையே பூட்டு பூட்டின மாதிரியே இருக்கணும், சாவி தனியாக இருக்கணும். பாக்ஸோடையே அப்படியே உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்துருங்க. படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ, உங்கள் துன்பம் என்ன நீங்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். எனக்கு வீடு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், கணவன் மனைக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கணும், பிள்ளைகள் திருந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் வேண்டிடுங்க. எனக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை கொடுக்கணும், பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நல்லா நீங்கள் மனசுக்குள்ளேயே நல்லா உங்களோட வேண்டுதலை வைங்க. ராத்திரி முழுக்க அந்த பூட்டு சாவி பாக்ஸோடு அப்படியே அங்கேயே இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சிறியதாக ஏதாவது நெய்வேத்தியம் இருந்தால் வச்சுட்டு அந்த பூட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கோயிலுக்கு போங்க. பெரிய கோயில்கள்னால் நீங்கள் ரொம்ப அதிக காசு கொடுத்து பூட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க. அதனால் சிறிய கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட கோயிலில் அவங்க உள்ளவங்கள்ட்ட இந்த பூட்டை கொடுத்து அதை தினமும் யூஸ் பண்ண சொல்லிவிடுங்க. ஏதாவது சின்ன கோயில் திறந்துருக்கு, வேறு ஏதாவதுக்கும் போடணும், ஒரு ஏதாவது பெட்டியை சாமி படவைகள்லாம் வைக்கிற பெட்டி மூடணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்காவது அதை யூஸ் பண்ண சொல்லி அந்த பூட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. பூட்டை அவங்க திறந்து அவங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. கஷ்டங்கள் அனைத்தும் சீக்கிரமே தீர்த்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க அதுவும் கோயிலில் கொடுக்கறதுனால அந்த இறைவனோட அருளால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வளமையான எதிர்காலம் இருக்குங்க. நீங்கள் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு பூஜை அறையில் சாமியை கும்பிட்டுட்டு சூடம் ஏற்றி நீங்கள் ஆராதனை பண்ணிவிடுங்க. கோயிலுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த பூட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 700 800 அந்த மாதிரி இதில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இவ்வளோதெல்லாம் என்னால் முடியாது, குறைச்ச விலையில தான் வாங்க முடியும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன விலையில் முடியுதோ கம்மியான விலையில் வாங்கிக்கிங்க. கோயிலுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான தான் போட்டு பூட்டுவாங்க, பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இல்லை என்னால் குறைச்ச விலையில தான் வாங்க முடியும், பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கம்மி விலையில் ஒரு பூட்டை வாங்கிக்கிங்க. அதை என்ன செய்யுங்க, இதே மாதிரி நீங்கள் தலையணைக்கு அடியில்
கீழே வச்சு படுத்திட்டு நீங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் அதில் சொல்லிவிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸோடையே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல கீழே பாக்ஸோடையே போட்டுருங்க. அதை யாராவது எடுத்து திறந்து பார்ப்பாங்க இல்லையா, திறக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அதோட போயிடும். நம்மளை எல்லாத்துலேருந்தும் விடுதலை செஞ்சுட்டாங்க, விடுபட்டுட்டோம் நம்ம எல்லாத்துலேருந்தும் அப்படிங்கிறதாங்க அது அர்த்தம். உடனே நீங்கள் ஐயோ அது வந்து அவங்கள பாதிக்குமோ நம்ம கஷ்டமெல்லாம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அதை பூட்டை திறந்து நம்மளை விடுதலை பண்ணிட்டாங்க, கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் இது மாதிரி கூட செய்யலாம். முடியாதவங்க, எனக்கு காஸ்ட்லியாக வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கம்மி விலையில் வாங்கி இந்த பரிகாரத்தை பண்ணிடலாம். இது ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க. ஆனால் இதுக்கு பலனும் ரொம்ப அதிகம். நம்ம வந்து நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனாலே அவ்வளோ செலவாகும். இல்லை வேறு எதுவும் மந்திரம் அது இதுன்னு போனாலும் அப்படி மாந்திரிகத்தனம் அப்படி இப்படின்னு போனோம்னாவே அதுக்கும் ஏதாவது இப்படி செலவாகும். ஆனால் ஒரு எளிமையான முறையில் இந்த பூட்டை வாங்கி நீங்கள் ஒரு எளிமையான முறையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் அனைத்து பயனையும் அடையலாங்க. துன்பத்திலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட்டு வந்துடுவீங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு அத்தனை நல்ல வளங்களும் கிடைக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.